கறி விருந்து. ஈரோட்டில் கோவில் விழா. தமிழகத்தில் மிகப்பெரிய மட்டன் விருந்து. 4 டன் இறைச்சி, 800 ஆடுகள், 25,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அதான் ஹிந்தி சேனலில் சொல்கிறானுங்க, டோன்ட் ஷோ திஸ் டு நார்த் இண்டியன் சங்கீஸ், தே மைட் கெட் எ ஹார்ட் அட்டாக் ஆன் ட்ரை டு டேக் த நோஸ் அப்படிங்கிறாங்க. அது இதை நார்த் இண்டியன்ட்ட காமிச்சிடாதீங்க, அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படிங்கிறாப்புல. அந்த அளவு ஏதோ மட்டன் சாப்பிட்றது ஒரு தவறான இது, அசைவம் சாப்பிட்றது தவறான கோட்பாடு அப்படின்னு ஒரு பொது புத்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே செய்கிறது ஃபுல்லாக இந்துக்கள் தாங்க. இந்து மதத்துடைய ஒரு பிரிவு. அதாவது இந்து மதங்கிறது இப்போ தானே உருவானது. அதுக்கு முன்னாடி இந்த தமிழர்களுடைய பண்பாடுங்கிறது கடவுளுக்கு தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு படையல் செஞ்சு கறி விருந்து கொடுக்கறது தான் முறை. கோவில்லையும் அதை தான் செய்வாங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலிமா மட்டன் விருந்து தடை செய்யணுங்கிற ஒரு முடிவில் தான் சங்கிகளாக இருந்தது. ராஜாவட்டிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி ரகாலை பண்ணாங்க. ஆனால் பொதுவான தமிழ் மக்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் இதை விரும்பலை. ஏன்னா அவர்கள் காலங்காலமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சங்களாக முஸ்லீம்களோட பழகி வராங்க. அதனால் அவர்கள் இந்த கோரிக்கையை தூர போட்டாங்க. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அன்னதானம் நடைபெறுது. இது 25,000 பேருக்கு மேலே. இதெல்லாம் நேர்த்தி கடன். இப்போ இதை தடை செய்ய முடியுமா? உங்களால் தடை செய்ய முடியாது. முஸ்லீம்கள் பண்ணுறதுனால ஒரு சிறுபான்மை மக்கள் தானே, நம்ம எதோ சொல்லி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்சால் நம்முடைய கொள்கையை திணிக்க பார்ப்போம் அப்படிங்கிறது உங்களுடைய கோட்பாடு. அதுக்கு தமிழக மக்கள் இது பெரியாருடைய மண் இல்லையா? வட மாநிலம் கிடையாது. வட மாநிலத்தில் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். இங்கே அது முடியாது. 850 கடாய்ங்க வந்துட்டே இருக்குதுங்க. வந்துட்டே இருக்குது, வெட்டிட்டே இருக்கிறாங்க. அரிசி ஒரு 20 மூட்டை வந்துருக்குங்க நான் வரைக்கும். இந்த இடத்துக்கு 20 மூட்டை, அங்க கோயில் காட்டுல 30 மூட்டை வந்துருக்குங்க. குடல் தனியா, கறி தனியா, தலைகால ஏலத்தில் விட்டுருவாங்க. பெரும்பூசை ஆனோடனே சாப்பாடு ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணி ஆயிருங்க. சாப்பாடு, குழம்பு, கறி 3 கோயில் காட்டுல அன்னதானம். 18 பட்டி கிராமம் எல்லாரும் அன்னதானத்துல சந்தோஷமா கலந்துக்குவாங்க. இதுல கிட்டத்தட்ட 20,000, 25,000, 30,000 வரையிலும் ஜனங்க சாப்பிடுவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நான் செஞ்சு வச்சிட்டோம். அந்தியூர்ல சந்திதலையங்க. இது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுங்க. மாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு திருவிழா வரும். தை மாசம் பௌர்ணமியில வாக்கு கேட்பாங்க. பூ வாக்கு கேட்டு இந்த வாக்கு வந்தா மட்டும்தான் திருவிழா நடக்குங்க. 7 வருஷம் திருவிழாவே வராம இருந்து அதுக்கப்புறம் திருவிழா வந்திருக்குங்க. மக்கள் சுத்தோட்டத்துல எல்லா பக்கம் வருவாங்க. ஒசூர், மதுரை எல்லா பக்கம் இருந்துமே கடாய் கொண்டு வருவாங்க. அவங்க வேட்டை கடாயின்னு தான் விடுவாங்க. எங்க கோயிலுக்குன்னு விட்டுருவாங்க. மயானக்காயில கடாய் வெட்டுவாங்க. கடாய் கொடுத்தவங்களுக்கு தனியா விருந்து கொடுத்துருவாங்க. அது போக எல்லா மக்களுக்குமே இங்க விருந்து நடக்கும். முதல்ல கடாயின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் கடாய் அவங்க தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே வெட்டில வெட்டுவாங்க. ஜனங்க சுத்தோட்டத்துல இருந்து எல்லாருமே வருவாங்க. யாரு வந்தாலும் விருந்துருங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க யாரு வந்தாலுமே சாப்பிடுவாங்க. மத்தியானம் 1 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் விருந்து நடக்குங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கா இருப்பாங்க ஒரே டைம்ல பாத்தீங்கன்னாவே. அது போக இங்க கோயிலே இந்த கடாய் கொடுக்கறாங்க இல்லீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு, குழம்பு, கறி அது தனியா கொடுத்துருவாங்க டோக்கன் மூலமா. அது போக சாப்பிடுறவங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாக்கு 25,000 பேர், 30,000 பேர் கூட சாப்பிட்டுருக்காங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பிரம்மதேச கவனிச்சிங்களா? இந்த உணவு, உடை இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்ப விருப்பத்துக்கு உள்ளது. அதில் நீங்கள் இதை தான் நீங்கள் சாப்பிடணும். ஒருத்தனுக்கு மட்டன் பிடிக்கும், ஒருத்தனுக்கு பீஃப் பிடிக்கும், ஒருத்தனுக்கு கோழி பிடிக்கும், ஒருத்தனுக்கு தயிர் சாதம் பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும். அது அவர்களுடைய விருப்பம். அடுத்து சவுதி அரேபியா பக்கம் நம்முடைய பார்வை செலுத்துவோம். சவுதி அரேபியாவில் குபுஸ்ன்னு சொல்கிறது ரொட்டி. நம்ம புரோட்டான்னு போடுறோம்ல, அதையே அவங்க ரொட்டின்னு சொல்லி அதே தான் மைதா மாவுலேயும் இருக்குது, கோதுமை மாவுலேயும் இருக்குது. அது பாருங்கள், அந்த 4 பீஸு இருக்குல்ல, அந்த 4 பீஸு ஒரு ரியால் தான் உங்களுக்கு. அழகாக ஒரு ஆள் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம், இல்லை 2 பேர் கூட சாப்பிட்லாம். हम ये देखिए दोस्तों सऊदी अरब में रोटी कुछ इस तरह से बनती है। वैसे तो मैंने इसके ऊपर एक वीडियो बनाई है, फिर भी कुछ लोग बोल रहे थे कि आपने पूरी वीडियो नहीं बनाई। तो ये पूरी वीडियो है, आप लोग देख सकते हो किस तरह से रोटी को सेट कर रहा है और तंदूर के अंदर रख रहा है और बाद में थोड़ी देर बाद वो पक जाने के बाद उसको बाहर निकाल रहा है। दोस्तों वीडियो अगर पसंद आए तो वीडियो को लाइक शेयर जरूर எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டே மானிய விலையில் கொடுக்குது. எதுவுமே ஃப்ரீ கிடையாது, மானிய விலையில் கொடுக்குது. இந்த
மைதா மாவு, கோதுமை மாவு. அதனால் அவர்கள் லாபம் பார்த்துட்டு இதையும் கொடுக்க முடியுது. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ இப்போ நம்ம போயிட்டு அந்த கடையில் போயிட்டு ஒரு ரியால் கொடுத்துட்டு 4 ரொட்டி எடுத்துக்கலாம். 4 குபுஸ்ன்னு சொல்கிறது, குபுஸ் அரபியில். இப்போ இது இதனால் நம்முடைய மந்த்லி இங்கே சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கம்மி சம்பளத்தில் வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகிறது. காரணம் இந்த சாப்பாடு 250 ரியால் 300 ரியாலுக்குள்ளே முடிச்சுக்கிட்டுலாம். நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிட்டா கூட சமையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, ஹோட்டலுக்கு போகாமல் சமையல் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்க 300 ரியாலுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இங்கே பல பேர் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்படிலாம் வேலை செய்கிறாங்க. 1500 ரியால் சம்பளமாக தான் இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு குடும்பத்தெல்லாம் ஓட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும்.